நண்பா தளபதி ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணாத தளபதி ஃபேன்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நண்பா. அப்பதான் வந்து அடுத்த 4 மாசத்துக்கு வந்து தளபதி ஹெட்ஸ் விட்டு பொலன்னு பொழக்கலாம். என்ன விஷயம் அப்படின்னா வந்து நிறைய அரசியல் புரோக்கர்லாம் இருக்கானுங்க. அவனுக்கு என்ன வேணா பண்ணுவானுங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுது இல்லைங்களா? என்ன வேணா செய்வானுங்க. அப்படிப்பட்ட கேடுகட்ட கேவலமான அரசியல் புரோக்கர்களா இருந்துட்டு இருக்கானுங்க. அதுலயும் வந்து நான் சொல்றேன் என்ன விஷயம் அப்படின்ட்டு வந்து ஒரு தரமான செருப்படி அப்படின்றது இருக்கு. அதுக்கு முன்னாடி வந்து சில சொம்பு தூக்கிகளா இருக்காங்கல்ல, திமுக சொம்பு தூக்கிற சில அடிமைகள் இருக்காங்கல்ல, அந்த நாம் தமிழர் அடிமைகள். இந்த நாம் தமிழர் அடிமைகள்லாம் வந்து திமுக கட்சியில இருந்து அவனை வந்து நம்ம விமர்சனம் பண்ணாலே திமுக காரன் வரானா இல்லையே தெரியல. இந்த நாம் தமிழ் வெட்டி பசங்க, நாம் தமிழ் தற்கூரி பசங்க வரானுங்க. அப்படியே சப்போர்ட் பண்ணிட்டு திமுக சப்போர்ட் பண்ணிட்டு என்ன விஷயம் அப்படின்னா வந்து நாஞ்சில் சம்பத் வந்து வைகோ வந்து விமர்சனம் பண்ணியிருந்தாரு. ஏன்னா இப்ப திமுகவே நீங்க அவ்வளவு பேச்சு பேசிட்டு இப்ப வந்து திமுக வந்து ஸ்டாலின் அவர்களே அண்ட் மு.க. ஸ்டாலின் அவர்களே அண்ட் உதயநிதி ஸ்டாலின் அவர்களே அப்படின்ட்டு வந்து இப்ப கூட வந்து முட்டு கொடுத்துட்டீங்களே அப்படின்னு வந்து நாஞ்சில் சம்பத் வந்து வைகோ விமர்சனம் பண்ணியிருந்தாரு. அதுக்கு திமுக காரன் வந்து சண்டை போடா பரவாயில்ல, வைகோ வந்து சண்டை போடாலும் பரவாயில்ல, இல்ல வைகோட அந்த மதிமுக கட்சிக்காரன் வந்து சண்டை போட கூட பரவாயில்ல. சம்பந்தமே இல்லாம வந்து இந்த சாட்டை துறைமுருகன் அப்படின்ற ஒருத்தர் இருக்கான் பாத்தீங்களா, அவன் வந்து சம்பந்தமே இல்லாம வந்து இவன் கதறிட்டு இருக்கான்னு தெரியல. உங்க பாஸே வந்து சும்மா இருக்காரு, உங்களுக்கு என்ன உங்களுக்கு துடிக்குது? திமுக அவ்வளவு முட்டு கொடுப்பீங்களா என்ன? ஏப்பா நாம் தமிழர் பாய்ஸ் கமெண்ட் செக்ஷன்ல வந்து கதறிட்டு இருப்பீங்களே, திமுக எதிர்த்து தானே சண்டை போட்டுட்டு திமுக ஆட்சி சரியில்லைன்னு பேசிட்டு இருந்தீங்க. இப்ப போய் திமுக கட்சிக்காரங்களுக்காக போய் முட்டு கொடுக்குறீங்களே, எவ்வளவு கேவலம். உங்களை வந்து உங்க அண்ணனும் உங்க அண்ணன் சைமன் இருக்கானே, சைமன் உங்க சைமனும் சரிதான், அந்த துரைமுருகனும் கட்சிக்காரன் அவனுங்களாம் வந்து யூஸ் பண்ணிக்கிறானுங்க. நீங்க கீழே இருந்துட்டு வந்து கடைசி வரைக்கும் சொப்பு தூக்கிட்டு கடைசி வரைக்கும் இந்த மாதிரி தான் அழிஞ்சிட்டு இருக்க போறீங்க. தமிழர்களே தமிழர்களே நீங்க அந்த மாதிரி கத்திட்டு இருப்பீங்க. மேல இருக்க வந்து உங்களை யூஸ் பண்ணிட்டு மேல போக தான் போறோம். என்ன விஷயம் அப்படின்னா வந்து அந்த சவுக்கு சங்கர்லாம் வந்து யாரையும் நம்பாதீங்க, சவுக்கு சங்கர் தளபதி ஃபேன்ஸ்லாம் நம்பாதீங்க அப்படின்னு வந்து நான் நிறைய டைம் வந்து சொல்லியிருக்கேன், நிறைய வீடியோல வந்து சொல்லியிருக்கேன். அந்த ஆளெல்லாம் வந்து அவன் அந்த ஆள் வந்து அப்பப்போ ஒரு மாதிரி மாத்தி பேசுறாளுன்றதால நம்பாதீங்கன்னு வந்து சொல்லியிருந்தேன். ஏன் அப்படின்னா வந்து இதுக்கு முன்னாடி வந்து என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, தாவைக்கையில வந்து எல்லாம் யங்ஸ்டர்ஸா இருக்காங்க, அனுபவமே கிடையாது, அனுபவம் இல்லாதவர்கள் வந்து என்ன பண்ண போறாங்க, எல்லாமே வந்து சின்ன பசங்க, ஐ மீன் தற்கூரிகள், அந்த மாதிரி வந்து டோன்ல வந்து இவர் சொல்லிட்டு இருந்தாரு. இப்போ வந்து நிறைய அனுபவம் வாய்ந்தவர்களாம் வராங்க. நாஞ்சில் சம்பத் வந்திருக்காரு, செங்கோட்டையன் வராரு, இப்போ வைத்தியலிங்கம் வரப்போற அதிமுகவோட முன்னாள் அமைச்சர் வைத்தியலிங்கம் வரப்போறாருன்ற மாதிரி தகவல் வந்துட்டு இருக்கு. ஸோ அவர் வர அந்த நியூஸ் அப்படின்றது தான் சமூக வலைத்தளத்தில் பரபரப்பாக போயிட்டு இருக்கு. இந்த நியூஸை பார்த்துட்டு வந்து இந்த ஆள் வந்து எப்பயுமே வந்து இந்த ஏடிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ற ஆளு தான், அதிமுகவுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் சப்போர்ட் பண்ற ஆளு தான். இவர் சொல்றாரு, உடனே ஒரு போஸ்ட் வந்து போட்டிருக்காரு, முதியோர் கட்சி ஆகிறதா தாவேக்கா அப்படின்ட்டு வந்து. கொஞ்சமாவது உள்ள அறிவு இருக்கா இல்லையா? யங்ஸ்டர்ஸ் மட்டுமே இருக்கிறப்ப வந்து அனுபவம் இல்லாத கட்சிங்கிறது, நிறைய வந்து அனுபவம் உள்ளவர்கள் வந்து முதியோர் விஜய் மேல அப்படின்னா வன்மம் வந்துச்சு. விஜய் அப்படின்னாலே வந்து அவ்வளவு கதறீங்க, எதையே தின்னுபிட்டு வயிறுலாம் கபகபன்னு எரியுமே, அந்த மாதிரி வந்து விஜய்னு பேரு கேட்கும்போது ஏன்டா உங்களுக்கு அவ்வளவு எரிச்சல் எரியுது தெரியல. சவுக்கு சங்கர் உங்களுடைய அதிமுக கட்சியில இருக்கவங்களே எல்லாம் வந்து 70, 80, 65, 70 முக்காவாசி 90% பேர் வந்து உங்க கட்சியில் அப்படிதான் இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி வயசு என்னன்னு தெரியுமா? உன்னை 72 வயசு ஆகுது. அந்த கட்சியில் உள்ள எல்லாமே வந்து 70+ தான். நீ வந்து எங்க கட்சி வந்து முதியோர்கள் கட்சி சொல்லிட்டு இருக்கியா? உனக்கு அவ்வளவு தில் இருந்தா வந்து நீ அதிமுகவும் திமுகவும் சொல்லி போற வந்து முதியோர் கட்சி அப்படின்ட்டு. ஏன்னா இளைஞர்கள் இவ்வளவு பேர் இருக்காங்க. அதான் சொல்றேன், விஜய் மேல ஒரு வன்மம். இந்த ஆள் பத்தி நீ என்ன நினைக்கிறதா மறக்காம வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நண்பா. தேங்க்யூ.